எங்கேயுமே வந்து ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒரு ஒரு தனி யூனிட் பை அன் எக்ஸ்பர்ட் வந்து கிடையாது. ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை வச்சு ஒரு யூனிட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு தான். இப்போ காலங்காலமாக எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு வந்து ஒரு வேற ஒரு மாடலை காமிச்சிட்டே இருக்கும். இப்போ அந்த மாடலை எலிவேட் பண்ணிட்டார் இவர் வந்த உடனே. வேற எந்த முதலமைச்சரோடும் ஒப்பிட முடியாத ஒரு 4 ஆண்டு காலத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நம்ம விடிவெள்ளியாக இருக்கோம், அவங்களுடைய ரைட்ஸுக்கே நம்ம போராடி வாங்கி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது என்னன்னா திட்டங்கள். ஒரு சானிட்டரி நாப்கின் மேலே ஜிஎஸ்டி போடுறப்ப அந்த கவுன்சிலில் ஒரு பொண்ணு, ஸோ தேர் இஸ் நன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் கூட அங்கே இல்லை. அப்படி ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருக்கிற அதே கண்ட்ரியில் வி ஹாவ் அ ஸ்டேட், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் எப்போவுமே கூப்பிட்டு பேசி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுன்றது வந்து இட்ஸ் வெரி தமிழ்நாடு இஸ் ஃபார்ச்சுனேட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். 4 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணி போயிருக்கும்போது ஹியூஜ் ஹுமங்கஸ் சேலஞ்சஸ். எந்த அளவுக்கு நமக்கு பேசுகிறோம், நம்ம பார்லிமெண்ட்டில் பார்க்குறோம், யூனியன் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் பார்த்து நம்மளை காட்டுப்படாதுன்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்காங்க. இந்த கோவத்துக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஐடியாலஜி நம்ம அவ்வளோ ஸ்டவுட்டாக அப்போஸ் பண்ணுறோம்ன்றது. அதுதான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏன் அப்போஸ் பண்ணுது, ஏன் அப்போஸ் பண்ணி தான் அப்போஸ் பண்ணுது. நம்ம வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட் பை தாட்ஸ் பை ஆக்ஷன் நம்ம வந்து ஃபார் பெட்டர் தென் எனி அதர் ஸ்டேட்ஸ். இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் சினாரியோவை, இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் கோர்ஸை செட் பண்ணக்கூடிய இடம், காயின் பண்ணக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு தான். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். (2014) பிறகு பாஜக இங்கே பண்ண பல கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அரசாங்கங்களை வந்து பலவீனப்படுத்தி எந்த விதமான பலம் இல்லாத ஒரு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய இடத்துல அவங்க நகர்ந்தாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய தேவையின் அடிப்படையிலேயே திமுக வந்தது வந்து இந்தியா லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக 2014 பிறகு எஜுகேஷன் செக்டாரில் பாஜக வந்து பூந்து விளையாண்டாங்க. ஆர்எஸ்எஸ் குறிப்பாக உள்ள வந்து சிலபஸ் மாற்றுறதுலேருந்து இன்ஸ்டிடியூஷனை கைப்பற்றுறதுலேருந்து இந்த வேலையெல்லாம் செய்யும்போது இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அதை எப்படி கான்ஸ்டியூஷனாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு போராட்ட வடிவமாக இல்லாமல் அது மட்டும் போதாது அப்படிங்கிறதுனால நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி ஒவ்வொரு உரிமையும் உச்சநீதிமன்றத்தில் தட்டி கேட்டு பெறதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு சமீபத்தில் வந்து விசி அப்பாயின்மெண்ட்டில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பிஜி நீட்டில் வந்து நியாயப்படி 27% ஓபிசி கிடைக்கணும். அதையும் வந்து திமுக அரசு தான் வந்து கான்ஸ்டியூஷனலாக ஃபைட் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் போராடுறோம், நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறோன்னா எங்களுக்கு வந்து தலைவர் அவருடைய அறிவுறுத்தல் வழிகாட்டல் இருக்கிற கைடன்ஸ் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு பாராளுமன்றம் எங்களுக்கு வந்து இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை தலைவர் கூப்பிட்டு என்னென்ன சப்ஜெக்டில் ஒவ்வொருத்தர் பேசுங்க, ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க. நீங்கள் எங்களோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மக்களுக்கு உள்ள ப்ராப்ளம் இருக்குது, அரசுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இந்த லைனில். ஸோ வழிகாட்டுதல், ஒரு லீடர்ன்றது வழிகாட்டுறாரு. ஸோ அந்த வந்து அந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் செல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய திறமையில் ஒரு இஷ்யூ பேஸ்டு அந்த நம்ம கொடுத்த அந்த கைட்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள ப்ராப்ளம் என்ன, மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, சில நேரத்தில் இந்திய மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல, இந்தியாவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்ட அளவுக்கு. ஏன்னா எங்கள் தலைவர் அந்த மாதிரி தான் தொலைநோக்கு பார்வை அவருக்கு. ஸோ த கவர்னர் இஷ்யூ சம்திங் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எவ்ரி ஒன் வி வேர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த பொசிஷன் ஆஃப் த கவர்னர் பர்சே. நம்ம கொடுக்குற எந்த பில்ஸுமே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனலாக ஹி ஜஸ்ட் சாட் ஆன் த பில்ஸு. அதை வந்து ஒரு பீப்புள்ஸோட மேண்டேட்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பில்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாததாக இருக்கட்டும், பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பாததாக இருக்கட்டும், ஆல் தீஸ் வேர் பாலிசிஸ். இது எல்லாமே வந்து நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருந்தது. பட் அங்கேருந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்துதானா? இல்லை. வி வேர் ஃபைட்டிங் இட் டூத் அண்ட் நெயில் இன் த தமிழ்நாடு கவர்மெண்ட். அவன் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு. அப்போ நம்மளால் எப்படி நிற்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஐடியாலஜிக்கல் ரூட்டிங் இருக்கிறதுனால. என்ன ஐடியாலஜிக்கல் ரூட்டிங் இருக்குனாக்கா, நீ வாடா, நீ வேறு அப்படி தான் பேசும், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நம்மளால் அது நிற்க முடியுது. அது வந்து கவர்னன்ஸில், எவரிடே கவர்னன்ஸ்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கீம் ஒன்று வருது அப்படின்னா நம்ம ரொம்ப கண்ணை குத்திட்டு பார்க்கணும், நான் இது எங்கே கொண்டு போய் விடணும். ஏன்னா நம்ம ஒரு பாதையில் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பாதை நோக்கி போயிட்டுருக்கோம். அதை டீரெயில் பண்ணுறதோ, அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அல்லது தலைகளாக மாற்றுறதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, சமயத்தில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அதனால தான் வந்து அவன் வந்து நீங்கள் என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு
மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வரலைன்னா அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு அவன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவன் செயல்பட்டாலும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டிய இடத்துக்கு ஆறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் நீ வந்து நாங்கள் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்க தெரியும் எங்களுக்கு, நாங்கள் இப்போ எங்கள் சொந்த ரிசோர்ஸஸ்லேருந்து அதை போட்டு நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதையில் போக வேண்டியது இருக்குது. அது வந்து என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் ஆட்ஸ் டு யுவர் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் நம்மளால் எப்படி தாங்க முடியுது, நமக்கு எங்கேருந்து அந்த மாரல் இது வருது, கரேஜ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன் தான். சமூக நீதிக்கான குரலை அவர் முதல்ல எழுப்பும் போதும் அதற்கு அகில இந்திய அளவில் ஆதரவு தேடும் போதும் கும்மிடி பூண்டியை தாண்டாதுன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ திகைத்து நிற்கிறார்கள். சமூக நீதிக்கான குரல் எதிர்க்கட்சிகள் வரிசையில் முழுக்க முழுக்க ஊடுருவுனதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றிய அரசே கூட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக அறிவிப்பை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. இதற்கான வேர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது லோக்கலில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடை எதிர்கொள்வது. அதுலேயும் மிக பெரும்பாலான அளவில் அவர் வந்து ஜனநாயக ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையை முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய ஜால்ரா பஜனை மடமாக மாற்றாமல் அதில் வந்து பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளுக்கு அதிக நேரம் கொடுத்து சட்டப்பேரவை தலைவர் நடத்தி இருக்கிறார். அதற்கு முழு உறுதுணையாக ஆளும் கட்சி இருந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை ஜனநாயக ரீதியாக செயல்படுவதையும் சொல்லிகிட்டே போகலாம். பாஜகவினுடைய எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு எல்லா மாநிலமே விரும்புகிறாங்க. அதில் குறிப்பாக நிறைய பார்ட்டிஸ், நார்த்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். இதனால் பாதிக்கப்பட போகிறது ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட போகுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக மாநில அதிகாரம் எல்லாமே காலியாகவும் தெரியும். அப்போ யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா, இந்த சண்டையை எப்படி போடுவது அப்படிங்கிறத யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நார்த்தில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சண்டை எப்படி போடணும், கவர்னர் இப்படி தான் பண்ணுறாரா, கவர்னர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்ன டூல் அப்படின்னு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எல்லா மாநிலங்களும் உண்மையிலேயே வந்து திமுக வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. அப்பா நம்ம இப்படி ஒரு ஆள் கிடைக்காம போயிடுச்சு, இப்போ இந்த மாடல் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நாம் எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதிய கல்விக் கொள்கையில் எதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததோ அது எல்லா மாநிலம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்களிடம் நான் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்து அவர் முதலமைச்சர் இருந்தபோது நான் நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கொடி மற்றும் வந்து சின்னத்துக்காக போராடும் பொழுது 1994 வழக்கறிஞராக இருந்திருக்கேன். அந்த நேரத்திலிருந்து அவருடைய பார்க்கும் பொழுது அவர் வந்து அவருடைய அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பிரகாரம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அவர் வந்து சலிக்காமல் போராடி வெல்லும் என்ற அவருக்கு எண்ணம், அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அந்த போராட்ட குணம் வந்து கடைசி வரைக்கும் நான் அவர் இறந்தும் கூட அது அவர் மூலியமாக எங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு இதுதான் நாங்கள் வழக்கில் போராடி ஜெயித்தோம். அவருக்கு பின்பு வந்து தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் வந்து இந்த முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அந்த ஒரு கான்செப்ட். அவர் எப்பவுமே முயற்சி செய்வோம், அது வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வந்து அதை விடவே மாட்டாங்க. அவங்க முயற்சி செய்து அதை நம்ம பலன் வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தளபதியாரும் இருக்கிறார்கள். தனக்கு மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கும் இல்லாமல் இந்தியாவிற்கே என்று அவர் வழிகாட்டியாக தேர்ந்து இருக்கிறார். இங்கு எழுப்பக்கூடிய முதல் குரல் வந்து படிப்படியாக வேறு மாநிலங்களில் பரவி அது ஒரு சக்தியாக வலிமை பெற்று நிற்கிறது இந்திய அரசியல் அரங்கத்தில் அப்படிங்கிற உண்மை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெரியுது. தொகுதி மறுசீரமைப்பு உட்பட எல்லா பிரச்சனைகளும் கண்ணு முன்னாடி பெரும் பிரச்சனைகளாக மிக குறுகிய காலத்தில் வரப்போகுது. அதை முன்கூட்டியே உணர்ந்து வருமுன் காக்கிறதுக்கான முயற்சிகளை தான் ஸ்டாலின் எடுக்கிறார் என்பதை மற்ற மாநிலங்கள் இப்போது உணரத் தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ் எல்லாத்துலேயும் ஆல் இண்டியா கோட்டாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனையை அவங்க ரொம்ப எளிதாக அது இல்லாமலே கடந்து கொண்டிருக்கும் போது அதற்கான வழக்கை போட்டு வெற்றி பெற்று கொடுத்தவரும் மு க ஸ்டாலின் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 140 சீட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி,
நீங்கள் 5220 சீட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னா எத்தனை மருத்துவக் கல்லூரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ கட்டி கொடுத்துருக்குன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதுதான் அந்த 27% ரிசர்வேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் தளபதியார் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் போடப்பட்ட அந்த வழக்கில் வெற்றி கண்டோம் நாங்கள். 2 ஐடியாலஜி, ஒன் இஸ் RSS, another one is the Dravidian ideology. RSS ஐடியாலஜியோட கோரே வந்து அந்த காஸ்ட் சிஸ்டம், அவங்க வர்ணா சிஸ்டம் அண்ட் அந்த ஹிந்துத்துவ ஹிந்தியா பேசிக்லி அந்த உருவாக்குறதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அட்டெம்ப்ட் வந்து RSS. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெப்பன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சுட்டீங்க, பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கல, பெண்களை வந்து ஜாதி அப்படின்ற கட்டமைப்புலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரல, பெண்களுக்கு வந்து அவங்களோட மதத்தோட பெருமையை கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலே அடுத்த தலைமுறைக்கு பெருசாக போகாது அது எதுவுமே. ஸோ கீப் தம் இக்னரண்ட், கீப் த ஹேட்ரட் அலைவ். அதெல்லாம் பண்ணி அவங்க பெண்களை வந்து அப்படி வச்சுக்கிட்டாலே இட்ஸ் ஈஸி ஃபார் தெம். அப்படியே ஆப்போசிட் வி ஹவ் ரியலைஸ்ட் இட். அந்த அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு சமுதாயம் முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னா பெண்கள் அந்த இடத்துல வந்து முன்னேற்றம் ஆகணும். அண்ட் Dravidian movement has taught us education தான் அதுக்கான ஒரே வழி அப்படின்னு. The moment you give them education, யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் காஸ்ட் இஸ் நாட் ரைட், அது நம்ம பெருமை கிடையாது. அண்ட் சிங்க்ரிட்டிக்காக ஹார்மோனியஸாக நம்ம வாழ்கிறது தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அடையாளமாக இருக்குது. அண்ட் ரிலிஜன் இஸ் நத்திங் பட் பர்சனல் பிலீஃப் அப்படின்றதையும் எஜுகேஷன்லாம் சொல்லிக் கொடுக்கும். ரீசெண்ட் நியூஸ் வாஸ் தட் CBSEயோட புக்ஸில் வந்து முகல்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. they are going to teach about கும்பமேளா. This happens in India. At the same time simultaneously தமிழ்நாடுல வந்து CM நேரு ஸ்டேடியமில் வந்து முந்தானேத்து பேசுகிறாரு. ஸ்கூல்ஸில் வந்து or any educational institutions, it has to be scientific temper. There should not be superstition அப்படின்றாங்க. So this is the whole difference between the two ideology. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பார்க்குறது வந்து எப்படி ஆகும் கேட்டிங்கனாக்கா, அது வந்து நம்மளுடைய ஓவரால் இது இருக்குல்ல அஜெண்டா, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி அப்படின்னா அது அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 ஸ்கீம் எடுத்திங்களேன், என்னன்னு கேட்டிங்கன்னா காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இந்த கல்லூரிக்கு போகும் பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மாதம் கொடுக்குறது, அதே மாதிரி படிக்கக்கூடிய பையன்களுக்கு கொடுக்குறது, இது 3 இன்டெகிரேட்டடாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்களை யூ ஷுட் ட்ரா டு த ஸ்கூல் 1. 2வது வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடைநிற்றல் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். 3வது அவங்க அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கணும். சமூக நீதியை கொண்டாடுகிற, அதை வளர்க்கிற, அது மாதிரியான விஷயங்களில் ஒரு கான்சியஸ்னஸோடு செயல்படுறதுனால நம்ம எதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக பேசுகிறோம். குழந்தைகளுக்கு, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு மேகசின் கொடுக்குறோம். பல பேருக்கு அது தெரியாது. 2 மேகசின் ஃப்ரீயாக போகுது. அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு புத்தகம் போடுது. இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பல சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்ஸ்க்கு வந்து எந்த விதமான முறையான அதை படித்து பார்த்தோ, இல்லை இது எந்த அளவுக்கு ஸ்டேட்டோட அட்டானமியை பாதிக்கும், நமக்கு வரக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ஃபண்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக அரசு பல கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல தான் இவங்க வந்தாங்க. அது ஒன்று எடுத்து ஃபைட் பண்ணாங்க. அதில் குறிப்பாக GST வந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கங்களுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வில் வந்து எவ்வளோ தூரம் வந்து பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கும்போது அதை வந்து மக்கள் மயப்படுத்தினது திமுக அரசு தான். இப்போ பேன் இண்டியா முழுக்க என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. குறிப்பாக நம்ம வந்து வகுப்பு எடுத்துக்கலாம். இந்தியாவிலேயே முதலாக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் வரும்போதே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் போட்டு அந்த சண்டையை துவங்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில் எல்லா விதமான டெமோக்ராட்டிக் ஃபியூச்சர்ஸையுமே வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபோர்ஸாக திமுக நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட் அவங்க தான் எடுக்கிறாங்க. இப்போது மராத்தி காப்பாற்றப்பட வேண்டும், ஹிந்தியை 3வது மொழியாக இங்கே திணிக்க முடியாதுன்னு மகாராஷ்டிராவில் குரல் எழும்பும்போது இதை நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சு பார்த்துருவீங்களா அப்படின்னு உத்தவ் தாக்கரே கேட்கக்கூடிய நிலையில தான் இன்று மகாராஷ்டிரா இருக்குது. கடன் வாங்குவது தொடர்பாக நெருக்கடிகளை கொடுக்கறது தொடர்பாக பினராயி விஜயன் கேரளாவிலேருந்து வழக்கு போடுறாரு உச்சநீதிமன்றத்துக்கு. கர்நாடகா சில விஷயங்களுக்கு வழக்கு போடுது. நிதி பகிர்வு தொடர்பாக டெல்லியில் வந்து முதலமைச்சர் அங்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அடுத்ததுக்கப்புறம் தெலுங்கானாவும் அதே போல் ஆர்ப்பாட்டம் நடத்துது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நிதி பகிர்வாக இருக்கலாம்,
அல்லது மாநில அதிகாரங்கள் தொடர்பானதாக இருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மாநிலங்கள் குரல் கொடுத்து தான் தங்களுடைய உரிமையை பெற வேண்டியதாக இருக்குது. அதிகாரம் மிக்க ஒன்றிய அரசு அப்படின்னு விடுதலை பெற்ற இந்தியாவில் வேறு காரணங்களுக்காக அன்றைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் பவர்ஃபுல் சென்டர்னு சொன்னதை இப்போது உள்ளவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை குவித்து மக்களை ஒடுக்குவதற்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் விதமாக கையில் எடுக்க முயற்சி செய்யும் போது அதை தடுக்கும் முயற்சியில் மாநிலங்கள் போவது தவிர்க்க இயலாததாக இருக்குது. மாநில அரசுக்கு அதனுடைய சுயாட்சி மட்டும் இல்லாமல் ஒரு சட்டசபைக்கு இறையாண்மையை நிலைநாட்டக்கூடிய இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. ஆகவே இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு எனக்கு வானவழியே அதிகாரம் உள்ளது, நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ இல்லை வேறு மாநிலத்திற்கு சென்றாலோ நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, 5 வருடம் நான் உட்கார்ந்து விட்டு அந்த மாநிலத்துக்கு எதிராக வேலை செய்யலாம் என்று கனவு காண முடியாது, நீங்கள் அப்படி செய்தால் நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டது. 30 நாட்களுக்குள் மசோதா மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தை அணுகலாம். ஸோ இது நீதிமன்றத்தை அணுகும்பொழுது கவர்னர் இஸ் கம்மிங் அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி கோர்ட். ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவில் கவர்னருடைய ஆக்ஷனை ஸ்க்ரூட்டினி வருது. அப்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடுது இல்லை. அன்அக்கௌண்டபிளாக இருந்த கவர்னரையும் சரி, அன்அக்கௌண்டபிளாக இருந்த பிரசிடெண்ட்டும் சரி, இந்த தீர்ப்புனால இப்போ அக்கௌண்டபிலிட்டி வருது. அதுதான் இந்த தீர்ப்பின் ஒரு சிறப்பு அம்சம். Before 2014, the federal structure of India was intact. The moment Modi stepped in, the federal structure has been completely ruined and state-க்கான power அங்க கொடுக்க மாட்றாங்க. It is the state government that knows the people, what the people need, because the needs of Tamil Nadu is not the same as that of the needs of the Uttar Pradesh or Bihar or even Kerala. For example, இப்போ உத்தர் பிரதேஷ்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். With regards to the caste of women, the health indices of the most backward or the scheduled tribe in Tamil Nadu is way better than the health indices of the forward caste of Uttar Pradesh. So that's how much we have progressed. அப்படி இருக்கிறப்ப you can't have a one shoe for all, one size that fits all solution, one nation, one election, nothing can be fit. So the moment that happens, the moment the BJP succeeds in doing it, it will be a huge setback for the progress states, specifically South India. The communal hatred that the BJP and the RSS is spewing is extremely high. அது இப்போ தமிழ்நாட்டில் they tried in மதுரையில் ட்ரை பண்ணாங்க. அதை முறியடிக்கிற மாதிரி இப்போ சித்திரை திருவிழாவில் முந்தா நேற்று தான் ஒரு வீடியோ வந்தது. சித்திரை திருவிழாவில் முஸ்லிம்ஸ்லாம் அந்த மாஸ்க்கு முன்னாடி நின்று எல்லாருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு, இந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு, ஒரு முஸ்லிம் அம்மா அந்த மீனாட்சி அம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க குழந்தைய தூக்கி வச்சு, தட் இஸ் த சிங்க்ரெட்டிக் ஹார்மனி தட் வி ஹேவ் இட் இன் தமிழ்நாடு. 16,000 பள்ளிக்கூடம், அதுல முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்ட் பண்ணி, அதுல தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி, அதுல முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் PM ஸ்ரீ பள்ளிக்கூடம். சென்னையில் நீங்க ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு 1 கோடிக்கு மேலே. ஃபேக் நியூஸ்னால் என்ன, எப்படி எல்லாம் வதந்தி பரப்பப்படுகிறது, இந்த வதந்திக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கிறது, வெறுப்பு பிரச்சாரம்னா என்ன, ஏன் சக மனிதனுக்கு சரியாக சமமாக பார்க்கணும், ஏன் செக்குலரிசம் மதச்சார்பின்மைங்கிறது முக்கியமானது, எல்லா மதங்களுக்கும் சமமாக நடத்தப்படுவது ஏன் முக்கியமானதுன்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ பழனி கோவிலில் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா, அங்கே பஞ்சாமிர்தத்துக்கு வாங்குகிற நெய்யும் திருப்பதியில் யார்கிட்ட நெய் வாங்குறாங்களோ அவங்களும் ஒரே நிறுவனம் தான், அந்த நிறுவனத்திட்ட இருந்து தான் வாங்குறாங்க. இப்போ திருப்பதியில் நெய்யை வாங்கினதில் கலப்படமானது போல் பஞ்சாமிர்தத்துக்கு வாங்குகிற நெய்லையும் கலப்படம் இருக்குது, இது பாருங்கள் இந்த அரசு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையில் பார்க்குறாங்க. இது வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, ஒரு மத ரீதியாக இதை பார்க்கப்படும். இங்கே மதத்தை புண்படுத்தி விட்டார்கள்னு பார்க்கப்படும். நிறைய பேர் நம்பிக்கையோட பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. அரசின் அறநிலையத்துறை கீழே அந்த கோயில் வருது. அப்போ இந்த கேள்வி எப்படி மாறும், இது எப்படி சமூகத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ இதை நம்ம உண்மை என்னன்னு கிளாரிஃபை பண்ணுறோம். உண்மை என்னென்னா, அதற்கு பயன்படுத்துகிற நெய் ஆவினிடமிருந்து தான் வாங்கப்படுகிறது, எந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து நம்ம வாங்குறதில்ல. இது உடனே நம்ம சொன்னதுனால ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுவது தடுக்கப்படுது. நீங்கள் திமுக அரசு இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஸ்டேட் ஃபண்டு குறித்தோ, இல்லை எவ்வளோ பணம், ஒரு 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு 20 ரூபா தான் வருது, இல்லை 26 ரூபா தான் வருது அப்படிங்கிற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கை
தமிழ் மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் கொண்டு சேர்த்தது வந்து திமுக தான். அதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி குறித்தோ இல்லை ஃபினான்ஸ் கமிஷன் குறித்தோ ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஒரு வெகுஜன கேள்வியாக இருக்குது. எல்லா மக்களும் சேர்ந்து கேட்குற மாதிரி இருக்குது. இந்த அப்ரோச் தான் வந்து டீலிமிட்டேஷனில் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ப்ரெஸ்ஸில் மக்களை பார்த்துன்னு நான் மக்கள்கிட்ட அதை சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எம்பி பதவி எப்படி காலியாகும், வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம். அப்போ அடுத்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட 40 கட்சிகளையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் போட்டு கட்சிகள்கிட்ட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம சேர்ந்து நிற்போம், மக்கள்கிட்ட பேசுங்க, உங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, திரும்ப திரும்ப சொன்னார். திருப்பி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ட்டி ஒன்றா கூப்பிட்டு உட்கார வச்சு தீர்மானங்களை போட்டுட்டு ஆக்ஷன் கமிட்டி போட்டுட்டு பேசுங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, டெமோக்ரஸியை உண்மையிலேயே பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னா பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஆகட்டும், ஒரு தேர்தல் விக்ட்ரி ஆகட்டும், இல்லை இந்த போன்ற வழக்குகள் மக்களுடைய பவர். இப்போ இதில் என்னங்க, மக்கள் அதிகாரம்தான் வென்றது. இன்றைக்கி மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்வு செய்து அவங்க வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து சட்டசபைக்கு அனுப்புகிறாங்க. சட்டசபையில் லெஜிஸ்லேச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டத்தை ஏற்றி மசோதாவை அனுப்புகிறாங்க. அந்த மசோதாவை கவர்னர் உட்கார்றாரு. இப்போ வந்து அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து 10 மசோதாக்கள் வந்து நீங்கள் செய்தது தவறு, நாங்களே அதுக்கு வந்து அசன்ட் கொடுக்குறோம். ஆனால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் செய்யணும். இந்த வழக்கில் தேர்ந்தெடுத்த அரசு வந்து சொல்லியும் நீங்கள் எதிர்மறையாக நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, உங்களெல்லாம் நீங்கள் தவறு. மக்கள் வந்து விருப்பம் என்னவோ, இந்த பில் என்றது என்ன, மசோதா என்பது என்ன, மக்களுடைய எண்ணம் தான் இந்த மசோதா. அந்த மக்களுடைய எண்ணத்தையே நீங்கள் நேர் எதிர்மாறாக செய்கிறீங்க, அது தவறு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம்தான் ப்ரிவேல் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய நெருக்கடிக்கு அரசே உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அது என்னன்னா, வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை வந்து பரப்பினாங்க. அது ஒரு கேம்பெயினாக எடுக்கப்பட்டது. இந்தியா முழுக்க தமிழ்நாடு மிக மோசமான ஒரு, அங்கே வெளியூர் தொழிலாளர்களை தாக்குவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். பெரிய பெரிய பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் அந்த பொய்யை மிக தைரியமாக சொன்னது. அரசியல் கட்சிகள் அதை மிக தைரியமாக முன்னெடுத்துச்சு. அப்போ பீகாருடைய முதல்வரே வந்து நேரடியாக இங்கே வந்து பார்க்க வேண்டிய சூழலை தள்ளிச்சு. இப்போ அவ்வளோ வந்து அங்கே பத்திரி எறியக்கூடிய சூழல். நம்ம முதல்வர் நேராக போய் அந்த தொழிலாளர்களை பார்த்தார். இப்படி ஒரு செனாரியோவை எது உருவாக்குச்சுன்னா, நிஜமாவே இங்கே ஒரு பிரச்சனை, அது வந்து வடநாடு வரைக்கும் போச்சு அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லை. வெறும் வதந்தியை வச்சுட்டு, வதந்தியை திட்டமிட்டு சொல்பவர்களால் ஒரு மாநிலத்தையே ஒரு வழி செய்கிறதுக்கான வகையும், ஒரு பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையாக வட மாநிலங்கள் தென் மாநிலம்ன்ற மாதிரியான ஒரு உருவகத்தை, ஒரு வில்லன் மாதிரி தமிழ்நாட்டை சித்தரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வெறும் வதந்திகளை வச்சுட்டு பண்ணுறது இருக்குல்ல. தமிழ்நாடு ரொம்ப எல்லாரும் வந்து வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மாநிலமாக சிறப்பாகவே நம்ம வந்து இருக்கோம். நமக்கு இங்கே தொழில் கூடங்கள் அதிகம், தொழிற்சாலைகள் அதிகம், இந்தியாவிலேயே மிக அதிகமாக தொழிற்சாலை இருக்கிற மாநிலங்களில் ஒன்று நம்ம. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நமக்கு வெளியூர்லேருந்து தொழிலாளர்கள்ங்கிறது அவசியமாக இருக்குது. அதுக்காக வர்றாங்க. வர்றவர்களை நம்ம ஒரு நாளும் மோசமாக நடத்துவதுங்கிறது வந்து கிடையாது. அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது இப்படி ஒரு வதந்தி மட்டுமே அதை வந்து வேற ஒரு சித்தரிப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்திய பொதுவாழ்வை வீணாக்குகின்ற, இந்திய பொதுவாழ்வை சீர்குலைக்கின்ற மிகப்பெரிய நோயாக சமூக ஊடகங்களை முறைகேடாக பயன்படுத்துவது, பொய்களுக்கும் போலி செய்திகளுக்கும் அவதூறுகளுக்கும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நோயாக வளர்ந்து நிற்குது. அந்த இடத்துல தான் அது 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 வந்து ஒரு பாசிசத்தின் ஒரு கூறு. தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தங்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோசமானவர்கள் என்று மக்கள் மத்தியில் சித்தரிப்பதற்கு பிரச்சாரத்தை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் பாசிஸ்டுகள், நாசிகள். அது எல்லாத்தையும் கோயபல்ஸ் என்ற ஒற்றை பெயரின் மூலமாக உலகம் அறிந்து வைத்திருக்கிறது. இப்போது வெவ்வேறு பெயர்களில் அதிகாரப்பூர்வமாக இணையப்படையாக ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் அந்த மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு கருத்துருவாக்கம் தீவிரமாக நடக்குது. தனி மனித கொலைகள், பொருள் ஆதாயத்திற்கான கொலைகள், இவை எல்லாமே கூட
சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுகிறது. இதில் திமுகவை எதிர்க்கின்ற அணிகளாக 3-4 அணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 4 பேரும் இதே கருத்தை சேர்ந்து அவரவர்கள் இணையப்படைகள் மூலமாக செயல்படுத்தும் போது அது ஒரு பெரிய கருத்தாக மக்கள் மத்தியில் போய் சேரும் என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ரிசர்வேஷனில் படித்த டாக்டர், ரிசர்வேஷனில் படித்த என்ஜினியர் உனக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டி ஒரு கில்ட் கான்ஷியஸ் வந்து உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை வச்சு பண்ணுற அந்த குழந்தைங்களை வந்து ஒரு மட்டம் தட்டுறதுக்கான ஒரு ட்ரையல் வந்து நடந்துச்சு. பட் த கவர்மெண்ட் அண்ட் த டிராவிடியன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு இப்போ கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஃப்ரீபீஸ் கிடையாது, இது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சோஷியலி வந்து அந்த ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வருது அப்படின்றது. அதனாலேயே குழந்தைங்க வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, 1000 rupees கொடுக்குறாங்க, இட் இஸ் ஃபார் அஸ், நான் புக்கு வாங்குவேன். அந்த ஐ திங்க் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு பொண்ணு எனக்கு இந்த 1000 ரூபா வருது, அதை நான் சேர்த்து வச்சு நான் பிஜிக்கு அடுத்த படிக்க போவேன், புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எங்கள் அப்பா வந்து தினக்கூலி வேலை பார்க்குற ஆள் அப்படின்னா. ஸோ அந்த நீட் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே தெரியுது தட் த கவர்மெண்ட் இருக்காங்க, நமக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எஜுகேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. வந்தப்போ அதை கொண்டு வந்தப்போ 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க ரேவடி கல்ச்சர்னு ஸ்பெசிஃபிக்காக நார்த்தில் சொன்னாலுமே everyone has adopted this policy and this direct transfer of money is something the western world மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. இதை பற்றி காமன் வேஜஸ் பற்றிலாம் அதை ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு இட்ஸ் a very huge one. நெக்ஸ்ட் ஒன் இஸ் a விடியல் பயணம் திட்டம். அந்த விடியல் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு கிடையாது. பொண்ணுங்களை படிக்க வச்சிட்டோம், பொண்ணுங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதில் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்ஷூரிங் தட் த முன்னுரிமை வந்து பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு பொண்ணுக்கு படிப்பும் கொடுத்துட்டோம், வேலையும் கொடுத்துட்டோம், அந்த 2 இடத்துக்கு நடுவில் ஒரு மொபிலிட்டி இருக்கு இல்லையா, டு அக்சஸ் தட், டு யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அந்த மொபிலிட்டியை பற்றி எந்த கவர்மெண்ட்டுமே என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. கொடுத்துட்டோம்ல போய்க்கோ, அதாவது சம்பாதிக்கிறீல வச்சுக்கோ. நோ, என்ஷூரிங் மொபிலிட்டி, பி இட் அ குட் ரோட், a good transport system, it is the responsibility of the government. அதை ரியலைஸ் ஈகோசிஸ்டமே உருவாக்கி கொடுக்குறோம் பெண்களுக்கு. அரசு பள்ளியிலிருந்து படித்து விட்டு வரக்கூடிய கல்லூரி செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது யாருக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணி பார்த்தோம் பிளானிங் கமிஷன்லேருந்து. அது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 99.7% யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி. அது அல்லது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஓபிசின்னு சொல்லுவான். அப்போ எந்த செக்ஷனுக்கு வந்து சமுதாயத்தில் போய் சேரணும்னு நினைக்கிறோமோ நம்ம வந்து என்னென்ன நீங்கள் தான் வரணும்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணும் வாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து இதுலேருந்து படிச்சிருக்கணும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வரணும், முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு வரும்போது நாங்கள் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்திருக்க பெனிஃபிஷியரியுடைய ப்ரொஃபைல் இது நம்ம சூஸ் பண்ணதில்லை, அது தானாகவே ஆட்டோ செலெக்ஷன் அது மாதிரி ஆகுது. அது பண்ணும்போது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா யார் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, யாருக்கு அந்த வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அதை போய் சேர்றது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறது அங்கே தான் போய் முடியும். இந்த முறை தான் வந்து கடந்த காலங்களில் அரசுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை அந்தந்த துறையில் ஆக்டிவிஸ்டாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை அந்த துறை சார்ந்த விஷயங்களுக்கான கொள்கை வகுப்புக்காக இருந்தாலும் சரி, அல்லது அது தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது பிளானிங் கமிஷனில் சேர்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, தனக்கு பொருளாதார ஆலோசனைகளை சொல்வதற்காக ஒரு 5-6 அறிஞர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்து கொண்டதில் தொடங்கி அப்புறம் நீட்டுக்காக ஏகே ராஜன் கமிட்டி போட்டதும் சரி, இப்போது மாநில சுயாட்சிக்காக போட்டிருக்கக்கூடிய குரியன் கமிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே தன்னுடைய அதிகாரத்தை தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களை மட்டுமே கொண்ட குழுக்கள்னு இதில் அவர்களை மட்டுமே கொண்ட குழுக்கள்னு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே வந்து வெவ்வேறு துறைகளில் செயல்படக்கூடியவர்களை உள்ளடக்கிய குழுக்களாகத்தான் பெரும்பாலும் இருக்குது. அந்த மனப்பான்மையே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அரசியலுக்கு, நிர்வாகத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கான்ஸ்டிடியூஷனல் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அமைதி. அந்த கான்ஸ்டிடியூஷனல் சைலன்ஸை தவறாக தனக்கு சாதகமாக சில ஆளுநர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றிய அரசில் ஆட்சி செய்பவர்கள்
அது வந்து அவர்களுக்கு அது தவறாக அது இன்டர்பிரேட் பண்ணி எந்த ஒரு மசோதா மக்களால் வந்து அனுப்பப்பட்ட அந்த அரசு அவர்கள் வந்து இயற்றிய அந்த மசோதா வந்து ஆளுநரிடம் அனுப்பினால் ஆளுநர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, வானவழியாக அதிகாரம் தனக்கு உள்ளது, அப்படி நம்ம யாரையும் நம்மளை கேட்க முடியாது, எந்த கொம்பனாலையும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வந்து இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வர வரைக்கும் அந்த எண்ணம்லாம் ஆளுநர்கிட்ட இருந்தது. இந்த ஆளுநர் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்களோ அதுதான் ஒரு சட்டமாக ஆகிவிட்டது. அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாத ஒரு இம்யூனிட்டி அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த உத்தரவின் பிரகாரம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பேரில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆளுநர் வந்து இந்த 10 மசோதாக்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் காலந்தாழ்த்தியதை உச்சநீதிமன்றத்தில் சென்று நாங்கள் வந்து வாதாடிய பின்பு ஆளுநர் இனிமேல் வந்து காலம் தாழ்த்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வந்து அந்த உத்தரவில் வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் நினைக்கிறாங்க ஆளுநர் வந்து ஒரு பெரிய அதிகாரி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலே உள்ளவர், அவரை தட்டி கேட்க ஆட்களே இல்லைன்னு நினைக்கிற அந்த இதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பில் வந்து விட்டது. ஆளுநர் சரி, குடியரசுத் தலைவர் என்றாலும் சரி, அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து ஒரு தீர்ப்பாக அமைந்து விட்டது. The most important one would be the கலைஞர் மகளிர் உரிமை தொகை. The naming in itself வந்து ஒரு பெரிய விஷயம். மகாராஷ்டிரால என்ன ஆச்சுன்னா they implemented it just for the sake of election. Post elections அவங்கனால இப்போ கண்டினியூ பண்ண முடியல because they're not managing their finance properly. But what our government did was they managed it very beautifully so that it continues. In fact, June la around more 15 to 16 lakh more applications are going to be given. டீ கடையில் வேலை பார்க்குற அக்காவாக இருக்கட்டும், ஒரு பூக்கடை வைக்கிறேன், எவ்ரி கிளாஸ் ஆஃப் த சொசைட்டியில் இருக்க விமென்க்கு. ஸோ விடியல் பயணம் திட்டம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த எஜுகேஷனை படிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சது இல்லை நம்ம எல்லாருக்கும். அது வந்து குறிப்பாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசாக தெரியாது. எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். என் அம்மாச்சிலாம் 5வது தான் படிச்சிருக்காங்க. My mom got into college and I am a professional in a medical. எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் டாக்டர்லாம் வரும்னு யோசிச்சு கூட பார்த்ததில்லை அப்படின்ட்டு. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்களேன், பையன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னா அவனுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வருது, பொண்ணு இருந்துச்சுன்னா புதுமை பெண் திட்டம் வருது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், the society at which அந்த ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக அந்த வேலை வாய்ப்புகளில், இட் இஸ் நோ மோர் அபவுட் ஜஸ்ட் எஜுகேஷன், இட் இஸ் அபவுட் ஸ்கில்ஸ். அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டான டைமில் ரெக்கக்னைஸ் பண்ணி நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் வழியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்குறதுன்றது இட்ஸ் வெரி வெரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பாலிசி. ஆல் அபவுட் த கோர் ஆஃப் டிராவிடியன் ஐடியாலஜி. நீ யார் என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நீ படிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன், எந்த தடையெல்லாம் இருக்கோ எல்லா தடையும் நான் உடச்சி கொடுப்பேன், நீ போய் படிக்கணும்னு நினச்சா நீ கண்டிப்பாக படிப்பேன். தட் இஸ் வாட் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் பீன். என்ன நீங்கள் நம்ம இங்கே பே பண்ணுறது வந்து ஸ்டேட்டுக்கு பே பண்ணுறதுங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ் தான், டைரக்ட் டேக்ஸ் கிடையாது. அப்போது நம்ம எதுக்குள்ளே என்ன வேலை செய்கிறோன்னு பாருங்கள். டைரக்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட்டு கலெக்ட் பண்ணுறது இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணியே இந்த டெலிவரி நம்ம சரியாக கொடுத்துட்ருக்கோம். அப்போது நம்ம காணக்கூடிய கனவு இருக்கிற ஈக்குவாலிட்டிக்கு உண்டான கனவை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரூ டாக்ஸேஷன் தான். மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவனை இன்னும் பெட்டரான ஆளாக்கிறதுக்கு வெவ்வேறு ஸ்பேரில் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அது வழியாக தான் நம்மளால் அந்த ஈக்குவாலிட்டி கனவுக்கு போக முடியும். இப்போ மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அங்கே மாணவர்களை போய் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு இருந்துச்சு. இப்போ அவர்களிடம் ஒரு உரையாடல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இப்படி வேறு தளங்களில் மாணவர்களுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்குறோம். லைப்ரரி, பல்வேறு இடங்களில் நம்ம லைப்ரரி கொண்டு போய் சேர்க்குறோம். அதில் வந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைப்ரரியில் இருக்கிற ஹாலில் நடக்கிற கூட்டங்கள், டிஎன் டாக்ஸ்னு ஒன்று நடக்குது. இது மாதிரி ஒரு ஃபோரம் வந்து நம்ம அங்கங்கே ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது இந்த ஃபோரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய திட்டங்களாகவும் வடிவமைக்கிற ஒரு வேலையை அரசு பண்ணிகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வந்து இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, 2024 தேர்தலில்
இந்த ஒட்டுமொத்த இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோவை சோஷியல் ஜஸ்டிஸை நோக்கி இவங்க நகர்த்தி இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாதிப்பு தான், திமுகவினுடைய பாதிப்பு தான். ஸோ அப்போ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கோர்ஸ் அவர் செட் பண்ணுறாரு, சோஷியல் ஜஸ்டிஸ் தான். ஸோ அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது கேஸ்ட் பேஸ்டான சென்சஸ் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை பாஜகவுக்கு ஏற்பட்டு இன்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கான்செப்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சு இன்னைக்கு பயங்கரமாக எலிவேட் பண்ணி இது குறித்து பவர்ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு குளோபல் மேப்பில் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த செக்டார் எடுத்துக்கங்க, எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, ஹெல்த் எடுத்துக்கோங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கங்க. எங்களுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸில் எனி டிஸ்ட்ரிக்ட்டு லோவர் லெவலில் அவங்க வந்து அந்த ஏன்னா அந்த மைண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட்னால வளர்ச்சியும் இருக்கும், இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு புகழ் சேர்க்குற அளவுக்கு அவங்க அதில் ஈடுபாடோடு செயல்படலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா தரப்பினரும் ரீச் ஆகிற மாதிரி இந்த ஒரு நல்ல பண்ணுறதுனால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஃபார்வர்ட் திங்கிங், த ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் வித்தவுட் எனி காம்ப்ரமைசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது ரெண்டுமே ஐ ஃபீல் இட்ஸ் வெரி யூனிக் டு ஆர் சிஎம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து we are all drawn from various walks of life. என்ன எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. என்ன டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் அவர் பீப்புள். என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களாம் வச்சுட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் வந்து சொல்லுங்கள், எல்லாம் பேசுங்க, என்ன செய்யலான்ட்டு அப்படின்ட்டு. அதே தான் அட்வைசரி கமிட்டி இருக்கிறதும் அப்படி தான். அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. என்ன கமிட்மெண்ட் இருக்குது? மக்களுக்கு இது செய்யணும் அப்படின்ட்டு அவங்க அதை சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேட்டுக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் கொஹேர் ஆகும்போது தான் இந்த டைனமிசம் வந்து பாசிபிள். இன்ஃபேக்ட் நான் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். எதுக்கு அப்படின்னா இது மாதிரி பண்ணதுக்கு. இது வாக்குகளுக்காக பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டுகள் எடுக்கப்பட்டதாக நான் நினைக்கல. அடுத்த தேர்தலை நினைத்து வேலை செய்த ஆட்சியாக இந்த ஆட்சியை என்னால் கருத முடியல. இது வந்து அடுத்த தலைமுறை வளர்ச்சியை நோக்கி அரசியல் நகர்வுகளை நகர்த்துகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு கொள்கை வழி ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தான் இந்த ஆட்சிக்கு பெயர் சொல்வேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் கொள்கையை முன்னிலைப்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு அவர் அடித்தளமிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன்.